இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் சந்தோஷமும் காத்திருக்குங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றினும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி நண்பர்களே ரொம்ப தைரியமானவங்களாகவோ சவால்களை எதிர்கொள்ள விரும்பக்கூடிய நபருன்னே உங்களை சொல்லலாம். தலைமை பண்பு அதிகம் இருக்கு. முன்னின்று செயல்பட விரும்புவீங்க. நேர்மையாக வெளிப்படையாக தான் பேசுவீங்க. சுறுசுறுப்புக்கு உற்சாகமாக நிறைந்திருக்கு. புதிய முயற்சிகளை தொடங்க ஆர்வம் காட்டுவீங்க. சில நேரங்களில் அவசரமாக முடிவு எடுக்கக்கூடிய நபருன்னே சொல்லலாம். கோபம் விரைவில் வரும், ஆனால் நீண்ட நேரம் வைத்துக்கொள்ள மாட்டீங்க. சுதந்திரமாக செயல்பட விரும்பக்கூடிய உங்களுக்கு பிறரை அதிகம் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுப்பதை தவிர்த்தாலே சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது உறவுகளை பாதிப்பை ஏற்படுத்துது. பல விஷயங்களை யோசித்து செலவு செய்யுங்க. திடீர் முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. வேலையிலேனா தொழிலில் பொறுமையோடு செயல்படுங்க. அவசரம் தவறுதல்களுக்கு வழிவகுக்கலாம். குடும்பத்தினருடன் நண்பர்களோடு பேசும்போது மென்மையான அணுகுமுறையை கடைபிடிப்பது நல்லது. உடல் நலத்தில் சோர்வு மன அழுத்தம் போன்றவற்றை அலட்சியப்படுத்தாம போதுமான ஓய்வும் உடற்பயிற்சியும் உங்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவழிப்பது நல்லதுங்க. மேலும் மேஷராசி நண்பர்கள் நீங்கள் கடந்த காலம் பொறுத்தவரை நடந்த தோல்விகள் இல்லைன்னா சண்டைகளை நீண்ட காலம் நினைச்சு வருந்தாம விரைவாக முன்னேற முயற்சிக்க எடுத்த முடிவுகளில் சில அவசரமாக இருந்திருக்கலாம். அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருப்பீங்க. எதிர்காலத்தில் நல்ல பலன் இது நிச்சயம் உங்களுக்கு தரும். கடந்த உறவுகள் இல்லைனா கருத்து வேறுபாடுகள் உங்கள் மனதில் வைத்திருப்பதை விட புதிய தொடக்கங்களை விரும்பக்கூடிய குணம் கொண்ட மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது, மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் விலக எந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேஷராசி நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அவசரம் முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டாலே முன்னேற்றம் உண்டு. பணநிலை பொறுத்தவரை வருமானம் சீராக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க. குடும்ப உறுப்பினர்களோடு வெளிப்படையாக பேசினா சிறிய கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும். பொறுமையும் புரிதலும் உறவுகளை இந்த நேரம் வலுப்படுத்துங்க. போதிய ஓய்வு, சீரான உணவு, உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்க நேரம் உங்களுக்காக ஒதுக்கி செயல்பட பாருங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்து வெற்றியை மட்டும் அடையக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் மனதில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகளை உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. பணவரத்து அதிகரிக்கும். வயிறு சம்பந்தமான நோய் வரலாம். எனவே உணவு கட்டுப்பாட்டில் இருப்பது கவனம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது நல்ல ஒரு பலனை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பதும் கடினம். பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்களாம். ராசியில் இருக்கக்கூடிய புத்திரகாரகன் புதனால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைங்க நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையேன்னு எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலனை தரும். பணவரத்து பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் கலைத்துறையினருக்கு மனதால் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்களாக வாகனத்தில் செல்லும்போது வெளியூருக்கு செல்லும்போது ரொம்ப கூடுதல் கவனமாக இருங்க. சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதானமாக செயல்படுவது நல்லது. அது மட்டும் இல்லை, அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற ரொம்பவே கவனமாக இருங்க. செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையும். பேச்சின் கடுமையை காட்டாமல் இருக்க பாருங்க.
மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வீண் கவலைகள் தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீங்க. வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். செலவு அதிகரிக்கலாம். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிற்கு. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லை, மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் உங்களுக்கும் இந்த நேரம் எதிலோ எது அறிவார்ந்து செயல்படுவீங்க. வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் உங்களுக்கு சிறந்த பண்பாளர்னே சொல்லலாம். வார்த்தைகள்லாம் நிதானமாக இருங்க. தேவையில்லாத இடங்கள்ல கருத்து கூற மாட்டீங்க. யாரும் கேட்டால் மட்டுமே உதவி செய்வீங்க. அதிலும் உடல் ஊனமுற்றோருக்கு அள்ளி வழங்கிடுவீங்க. முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீங்க. குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு. வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகலாம். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சகோதர சகோதரி வகையிலையும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்களுக்கு கீழே பணிபுரிபவங்களுக்கு உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க. மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட பாருங்க. கடினமான முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கோ. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாது பார்த்திங்கன்னா குறைய தொடங்கும். யாரையும் இந்த நேரம் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீங்க. நேரம் பொறுத்தவரை குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும். அசைய சொத்துக்களை இருந்து வருமானம் வர தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள் நீங்க. வழக்கு விவகாரங்களை திடீர் திருப்பங்களை சந்திப்பீங்க. குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் புறம் பேசுபவங்களை இனம் கண்டு ஒதுங்குவீங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருக்க பாருங்க. தொழிலை எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்து பெருமை அடைவீங்க. அது மட்டும் இல்லை, மற்றபடி அலைச்சலை தரும் வேலைகளை குறைத்து கொள்ளுங்க. அனாவசிய பயணங்களை தவிர்க்க பாருங்க. உத்தியோகத்தர்களுக்கு அலைச்சல் வேலை பிளவோ அதிகரித்தாலும் உங்கள் வேலைகளை மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறும். உங்கள் ஆற்றல் இனி அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பண உறவு உண்டாகும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். சிலருக்கு இந்த நேரம் விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகலாம். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனுகூலமான பலன் உண்டு. தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அது மட்டும் கூட்டு தொழில் புரிந்தீங்கன்னா சற்று உஷாராக இருப்பது நல்லது. சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை பெறுவீங்க. அரசியல்வாதிகள் இந்த நேரம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்டை பெற வாய்ப்பிற்கு. இதனால் உங்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்கும். எதிரிகளிடம் உங்களிடம் அடங்கியே நடப்பாங்க. அது மட்டும் இல்லை, கலைத்துறையினருக்கு தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும். ஆனாலும் ரகசியங்களின் ஆதரவு குறைந்தே காணப்படும். எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துவீங்க. தொழிலில் ரொம்ப கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் அவசியம். பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டு. அது மட்டும் இல்லை, அதே சமயம் கணவரோடு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் பொறுமையுடனும் நிதானத்தோடு நடந்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவு ஏற்படாது. எனவே ஆடை அணிகலங்களை வாங்கி மகிழ்வீங்க. மாணவ மணிகள் இந்த நேரம் படிப்பில் கவனத்தோடு ஈடுபடுங்க. சிலர் முதல் தரம் வாங்குவீங்க. விளையாட்டில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடித்து உங்களுக்கு சாதகமான பலனை தரும். நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். அடுத்தவங்க ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீங்க. மின்கவலை ஏற்பட்டு நீங்களா செலவு அதிகரிக்கும். இனமாற்றம் ஏற்படுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள நேரலாம். கவனமாக இருங்க. புதிய நட்பு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தபடியாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது நல்லதே. பணவரத்து பொறுத்தவரை திருத்தி தரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு என்னன்னா முருகப்பெருமான் வழிபாடு தான். முருகப்பெருமானுக்கு அரளி பூக்களை
அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன நிம்மதி அடைவீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள், புதன், வெள்ளி அமைய போகுது. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கின்ற மேஷராசி நண்பர்கள் மறக்காமல் உங்கள் ராசி நட்சத்திரம் பிறந்த தேதின்னு மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.